குட்டி விளாக் பார்க்கலாமா? இது வந்து பீஃப் கீமா பாஸ்தா பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இதை கீமா அரைக்கிறதுக்காக அதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக புதினாத்தலை, ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பீஃபை வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து நல்லா கீமாவாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த வந்து பீஃப் வந்து கீமாவாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஒரு குக்கரை வச்சு அதில் ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலையை சேர்த்துட்டு கரம் மசாலா தூள், வீட்டிலே அரைச்சது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்ச கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன், அதையும் அந்த இலையை சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பொரிஞ்சதுக்கப்புறமா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்து 2 வெங்காயம், இது 400 கிராம் பாஸ்தா, 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பிரியாணிக்கு மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தலையும் புதினாத்தலையும் சேர்ந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போதும் 400 கிராமுக்கு. அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கி குழஞ்சி வர விட்டு, தக்காளி வந்து குலைவாக வதங்கி வரணும். அப்போ வர விட்டு இந்த கீமாவை சேர்த்துக்கலாம். இந்த பீஃப் கீமாவை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விடணும். அப்போ நல்லா பிரட்டி விட்டு வெந்துக்கிட்டு இருக்கும். நல்லா கீமா இதிலேயே வெந்துடும். அதில் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இந்த கீமா வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோட பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும், 1 ஸ்பூன் வந்து நான் சிக்கன் மசாலா வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். அந்த கீமா கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 400 கிராம் பாஸ்தா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். அந்த கீமா எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து வதங்கணும். அப்போ தான் பாஸ்தா வந்து நல்லாயிருக்கும். ரப்பர் மாதிரி இல்லாமல் குலையாமல் சூப்பராக வெந்து வரும். அதனால் பாஸ்தாவை நல்லா 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம். வதக்கி விட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 இஞ்சி பாஸ்தாவுக்கு மேலே 1 இஞ்சி நிற்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து எக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, பிடிச்சிருந்தா, இல்லைன்னா விட்டுருங்க. எக்கோட சேர்த்து சாப்பிட்றப்போ இந்த பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் 2 எக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை சேர்த்துக்கலாம். எக்கையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிக்குவோம். மூடிட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எப்படி சூப்பராக ஜம்முன்னு வந்திருக்கு பாஸ்தான்னு. அந்த எக்கை மேலாக எடுத்துருவோம். ஏன்டா எக்குக்கு வந்து கிண்டினோம்னா உடஞ்சிரும். அதனால எக்கை எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம இந்த பாஸ்தாவை நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். நல்லா பிரட்டி விட்டோம்னா நல்லா சூப்பராக பாஸ்தா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து பீஃப் கீமா பாஸ்தா பிரியாணி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அம்போட ருசியாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.